எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 1 டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கா? நம்ம டெக்ஸ்ட் புக், நியூ டெக்ஸ்ட் புக் நம்மக்கிட்ட இருக்கே, நம்ம அதில் என்ன இருக்கும், நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு இருக்கோம் இல்லையா? சரி வாங்க பார்க்கலாம். ஹிந்தி பாஷா கி பாட்டிய புஸ்தக் அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜோட டெக்ஸ்ட் புக்னு அர்த்தம். நம்ம டெக்ஸ்ட் புக் பேர் என்ன? சாரங்கி. சாரங்கிங்கிறது என்ன? சாரங்கிங்கிறது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இது பேர் தான் சாரங்கி. ஓகே, இங்கே பாருங்க, இவங்க இந்த சாரங்கி வாசிக்கிறாங்களா? கிட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக அனிமல்ஸ் கூட இந்த சாங்ஸ் கேட்டுட்ருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கும் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். சரியா, வாங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கஹா கியா ஹை, எங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, 5 யூனிட்ஸாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பரிவார், ஃபேமிலி. நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக ஃபேமிலி பற்றி தான் இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே, செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜீவ் ஜகத். ஜீவ் ஜகத்னா என்ன? அனிமல், பேர்ட்ஸ், ட்ரீஸ், இதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அப்புறமா யூனிட் 3 இக்காய் 3. இதில் நம்ம ஹமாரா கான்பான். கான்பான்னா என்ன? சாப்பிட்றது கானான்னு சொல்லுவோம். தண்ணியெல்லாம் குடிப்போம் இல்லையா, ட்ரிங்க்ஸ் இருக்கும்ல, அதை வந்து பீனான்னு சொல்லுவோம். ஸோ கான்பான்னா சாப்பிட்றது, நம்மளோட ட்ரிங்க்ஸ், அதை பற்றி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா தியோஹார் ஆர் மேலா. தியோஹார்னா ஃபெஸ்டிவல். நம்ம எப்படி இங்கே பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் தியோஹார்னு சொல்லுவாங்க. மேலானா என்ன? மேலானா எக்ஸிபிஷன். சரியா, இந்த திருவிழான்னு சொல்லுவோம்ல, திருவிழாலாம் போனால் நிறையா விளையாடுறதுக்கு இருக்கும், சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் மேலான்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட லாஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரி பரி துனியா. துனியானா என்ன? துனியானா உலகம். அப்போது ஹரி பரி துனியானா இப்படி பச்சை பசீர்னு இருக்கிற உலகம். ஓகே, ஸோ பாருங்கள் கிட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல? ஒரு லெசனும் படிக்கும்போது நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுப்போம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ரெடியா கிட்ஸ்? சரி, இதில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலான்னா இதில் வந்து நம்மளுக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ரெடியா நீங்கள்? நம்ம பார்க்கலாமா அதெல்லாம் என்னென்னன்ட்டு? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன லெசன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா? லெசனுக்குள்ளார என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நம்ம கற்றுக்க போகிறோம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? சிவாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், படுனா. படுனானா படிக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே குட்டி பாப்பா ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஸோ சுனே கஹானி, மில்கர் படியே, கவிதா, இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து நம்ம படிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா லிக்னா. லிக்னானா என்ன? எழுதுறது. ஓகேவா? ஸோ நம்மளே எழுதணும் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்ட்டு. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்சீத் கேலியே. இவங்க 2 பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட்ஸோடு பேசுவீங்க. ஓகேவா? அந்த ஸ்டோரியில் என்ன இருக்குது, நம்ம என்ன படித்தோம், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுனே கஹானி. இங்கே என்ன பண்ணுறாங்க? இப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும் தானே? ஸோ இவங்க கதை சொல்லுவாங்க, நம்ம அந்த கதையிலேருந்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மில்கர் படியே. மில்கர் படியேன்னா என்ன? சேர்ந்து படிங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து படிப்பீங்க. சரியா, அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஷப்தோக்கா கேல். எல்லாருக்கும் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தானே? ஸோ கேல்னா விளையாடுறது, ஷப்தோக்கா கேல்னா வேர்ட் கேம். நீங்கள் இந்த விளையாடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் நிறைய நியூ வேர்ட்ஸ் தெரிஞ்சுப்பீங்க, லெட்டர் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். சரியா, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆனந்த்மை கவிதா.
ஆனந்த்மை கவிதானா இந்த பாருங்கள், இந்த தம்பி என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஜாலியாக பாடிட்டு இருக்காங்க தானே. ஸோ இந்த போயம்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரியா, நல்லா ஜாலியாக கிளாஸில் எல்லோரும் ஒன்றா படிப்பீங்க. ஓகே, எக்ஸாம்பிள், சந்தா மாமா தூர் கே புவே பக்காயே பூர் கே. ஓகே, இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான போயம் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா, நம்மளோட வீடியோஸில் இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சித்திரகாரி ஆர் லேखन. இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, ட்ராயிங் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ சித்திரக்காரினா ட்ராயிங், லேखनனா ரைட்டிங். ஓகேவா, ஸோ நீங்களும் ட்ராயிங்லாம் பண்ணுவீங்க, எழுதெல்லாம் செய்வீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் खोजे जाने. खोजे जानेனா என்ன பண்ணுறாங்க, இவங்க தேடுறாங்க தானே. ஸோ நீங்களும் தேடினீங்கன்னா உங்களுக்கு புக்ஸில் நிறைய வேர்ட் கிடைக்கும். சரியா, இதுவும் கேம் மாதிரி தான். நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயம் கிடைக்கும். அது நம்ம லெசனில் பார்க்க மேம் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆவ் குச் பனாயே. ஆவுனா என்ன, வாங்க. குச் பனாயனா ஏதாச்சும் செய்யலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ மேட்ச் பண்ணுறாங்களா பசில் மாதிரி வச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் செய்யலாம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் சின்னதாக செய்யலாம். மாஸ்க் பண்ணலாம், வாட்ச் செய்யலாம். சரியா, வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேல் கேல் மே. இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம விளையாண்டுட்டே இருக்கும்போது அப்படியே நியூ வேர்ட்ஸ் சாங்ஸ் எல்லாம் படிப்போம். சரியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிட்ஸ். ஸோ இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா. ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா. சரி, நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் லெசன்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே கிட்ஸ், ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருக்கும். சரியா, சரி, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா, பை, டேக் கேர்.